ரீசெண்டா ஒரு தமிழ் டிபேட் ப்ரோக்ராம்ல வந்து இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரியை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்திருந்துச்சு. இதெல்லாம் தேவையான சர்ஜரியா, இதெல்லாம் பண்ணிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேட்டுட்டு. எனக்கு ஒரு நாள் அவங்கள கொண்டு வந்து என் ஓபியில உட்கார வைக்கணும்னு ஆசையா இருந்தது. ஒரு 14 வயசு பொண்ணு ஹெவி பிரஸ்டோட ஆப்போசிட் ஜெண்டர் கேலி பண்ணிட்டு நெக் பெயினும் பேக் பெயினோடையும் வரப்ப உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? சோ இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிங்கிறது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சர்ஜரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நெக் பெயின், பேக் பெயின், ரொம்ப ஹெவி பிரஸ்ட் இருக்கனால கீழே இருக்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஆப்போசிட் ஜெண்டரோட கேலிகள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியாம, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி ஆன்லைன்ல ஏதோ சர்ச் பண்ணி கடைசியில ஒரு சில இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு எங்களை வந்து ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ் தெரியும் பாருங்க. இந்த ஹாப்பினஸ்ல தான் வந்து எங்களை வந்து ஃபர்தரா மோட்டிவேட் பண்ணி இது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும்.